ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையானவர்களே, எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 45வது அதிகாரம் 1-5 வரையிலும் நாம் வாசித்து பார்ப்போமானால், பாருக்கை குறித்து சொல்லப்படுகிறது. பாருக்கு என்கிற ஒரு மனுஷன், கர்த்தர் தீர்க்கதரிசி எரேமியான் மூலமாய் பாருக்குக்கு சொல்லுகிறார், பாருக்கே, உன்னை குறித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இப்பொழுது எனக்கு ஐயோ, கர்த்தர் என் நோவை சஞ்சலத்தால் வர்த்திக்க பண்ணினார், என் தவிப்பினால் இளைத்தேன், இளைப்பாறுதலை காணாது போனேன் என்று சொன்னாய் என்கிறார். இதோ நான் கட்டினதையே நான் இடிக்கிறேன், நான் நாட்டினதையே நான் பிடுங்குகிறேன். இந்த முழு தேசத்துக்கும் இப்படியே நடக்கும். நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ, தேடாதே. இதோ மாம்சமான யாவர் மேலும் தீங்கை வரப்பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் நீ போகும் சகல ஸ்தலங்களிலும் உன் பிராணனை உனக்கு கிடைக்கும் கொள்ளை பொருளாக தருகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று அவனுடைய சொல் என்றார். எனக்கு அருமையான அவங்களே பாருக்கு. ஸோ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ததினால் அவர்தான் இஸ்ரவேல் ஜனங்களை நாட்டினார், இஸ்ரவேல் ஜனங்களை நேசித்தார், உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆனால் அந்த ஜனங்களையே நான் என்ன செய்வேன் என்று சொல்லுகிறார், தீங்கை வர பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, ஐயோ, பாருக்கு சொல்லியிருக்கிறார், புலம்பி இருக்கிறார், ஐயோ, எனக்கு என் நோவை சஞ்சலத்தால் வர்த்திக்க பண்ணினார் என்று தவிப்பு, இளைத்து போனேன், இளைப்பாறுதலை காணாமல் போனேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் நாம மகிமைக்காக இதோ கர்த்தர் செய்கிற காரியங்களை அவர் நாட்டுகிறார், பிடுங்குகிறார். தடுக்கிறவன் ஒருவனும் இல்லை. தேசத்துக்கு தேவனை அறியாதபடி தேவனை புறம்பே தள்ளி தேவனுக்கு விரோதமான பாவம் செய்கிற தேசத்துக்கு தீங்கே வர பண்ணுகிறார். மாம்சமான யாவர் மேலும் தீங்கை வர பண்ணுகிறார். ஆனாலும் பாருக்கே, உன்னுடைய உயிர் தப்பிக்கும் என்று சொல்லுகிறார். உன்னுடைய உயிர் தப்பிக்கும். கர்த்தரை நம்பின பாருக்குக்கு உயிர் தப்பிக்க வைக்கிற கர்த்தர், ஜீவனை தப்பிக்க வைத்த கர்த்தர். எங்கே போனாலும் சரி, எவ்வளவு இந்த தேசத்தின் மேல் தீங்கு வந்தாலும் சரி, நீ அதிலிருந்து தப்பித்து கொள்வாய். உன் ஜீவனை காத்து கொள்ள முடியும். ஜீவன் காக்கப்படும், உன் உயிர் காக்கப்படும் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, இதோ கர்த்தருடைய மகிமைக்காக தீங்கு வருகிற நாட்களிலே நீங்களும் நானும் பாதுகாக்கப்பட முடியும். எந்தெந்த தேசங்களிலே எப்படிப்பட்ட தீங்கு, மலை சரிவிலே இறந்து போகிறார்கள், மலை வெள்ளத்திலே அடித்து கொள்ளப்பட்டு போகிறார்கள், தீயினால் சாகிறார்கள், விபத்தினால் சாகிறார்கள், கொள்ள நோயினால் மரித்து போகிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தரை நம்பியிருக்கிறவர்களுக்கு அவரை கேடகம், பாதுகாப்பு, அரணாயிருக்கிறார். அவர் செட்டைகளுக்குள்ளாக இருப்போமானால் நிச்சயம் கர்த்தர் பாதுகாக்கிறார். உங்கள் ஜீவனை பாதுகாக்கிறார், உங்கள் வாழ்க்கையை பாதுகாக்கிறார், உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கிறார், ஊழியத்தை பாதுகாக்கிறார். எத்தனை தீங்கு தேசத்தின் மேல் வந்தாலும் உங்களை தொட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வாக்கு பாருக்குக்கு பண்ணி இருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும். உன் உயிர் தப்பிக்கும். தேசமங்கு தீங்கு வந்தாலும் சரி, உன் உயிரை தப்பிக்க நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் உயிர் தப்பிக்கும். இது வெறும் பாருக்குக்கு மட்டும் அல்ல, ஒவ்வொரு தேவனை நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்கு. நீ தப்பிக்க, உங்களை என்னை தப்பிக்க வைப்பார், அவரை நம்பி இருக்கிறபடினால். அதனால் கர்த்தரை நம்பியிருப்போம், கர்த்தரை சார்ந்திருப்போம், தொழுது கொள்வோம், ஜெபிப்போம், வேதத்தை வாசித்து அறிந்து கொள்வோம், தேவனுக்கு மகிமையாய் வாழ்வோம், சாட்சியாய் வாழ்வோம், கர்த்தர் செய்த நன்மைகளை அவருக்கு சொல்லி வாழ்வோம். அப்பொழுது கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருக்கிறார். அப்படியாக வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். வருகிற 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 10லிருந்து 2 மணி வரை லீபனான் ஜெபத்தோட்டம், பால்பண்ணை பஸ் ஸ்டாப், சிறுமலை ரோடு, திண்டுக்கல் என்கிற இந்த ஸ்தலத்தில்
இரவு ஜெபம் இருக்குது. 10 2 மணி வரலாம் வாருங்கள், இணைந்து செவிப்போம், தேவராஜ்யத்தை கட்டுவோம், நாமும் தீங்கிலும் தப்பித்துக் கொள்வோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.